அல்லாஹு தாலா நாளை கியாம நாளையில் ரெண்டு அடியார்கள் நரகத்துல ரொம்ப சத்தம் போடுவான், ரொம்ப வேகமா கத்துவான். அல்லாஹு தாலா அந்த ரெண்டு பேரை வெளியில கொண்டு வர சொல்லுவான். கொண்டு வந்து கேட்பான், ஏன் நீங்க செஞ்ச குற்றத்துக்கு மேல ஏதும் நான் அதாவது தண்டனை செஞ்சுட்டேனா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அளவை விட நான் கூட கொடுத்துட்டேன்னா ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இப்படி சத்தம் போட்டா நீ இறக்கப்பட்டு வெளியில எப்படியாச்சும் வெளியாக்குவேங்கிறதுக்காக நாங்க செஞ்சோம், ஒரு தண்டனை செஞ்சோம். அப்ப அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த எண்ணப்படிக்கு அல்லாஹு தாலாவுக்கு கிருபை செஞ்சு நரகத்தை விட்டு வெளியில வர்றான். வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு கண்ணை காட்டுறாப்புல இல்லை, நீங்க செஞ்ச தண்டனைக்கு நரகத்துல இருக்க வேண்டிய காலம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க நரக தண்டனை அனுபவிக்க வேண்டியதுக்கு போங்கன்னு சொல்லிவிடும். அதுல ஒரு ஆள் போயிடுவானா, திரும்பி போயிடுவானா. சொன்ன உடனே ஒரு ஆள் போகாம நிப்பானா, அவன் அல்லாஹ் கேட்பானா, யா அல்லாஹ், நரகவனுடைய அதாபுள்ள இடம், அதை விட்டு ரஹமத்துல வெளியாக்கி விட்டு நரகத்தை விட்டு ரஹமத்துல கொண்டு வந்த பிறகு திருப்பி நீ அங்கே அனுப்ப மாட்டேங்கிறத நிக்கிறேன்னு சொல்லுவான். சரி, அப்படியா, நீ என்ன என் பேர்ல அப்படி ஆதரவு வச்சதுனால சொர்க்கம் போட்டு விட்டுருவான். அப்போ இவன் கூட கூட்டாளியா இன்னொருத்தன் வெளியில வந்தானே, அவனையும் கூப்பிட்டு அல்லாஹு தாலா, ஆமா உன் கூட்டாளி நின்றுகிட்டு இருந்தான், சொர்க்கம் போயிட்டான், நீ ஏன்பா திருப்பி நரகத்துக்கு போனேன்னு கேட்பான். அப்ப அந்த அடியான்னு சொல்லுவானா, யா அல்லாஹ், துனியாவில் உன்னுடைய ஏவல்களுக்கு நான் வழிபடல, அதனால இந்த நரகம் அடைஞ்சேன், இங்கேயாகிலும் நீ நரகத்துக்கு திரும்பி போட்ட உன் உத்தரவுக்கு அமல் செஞ்சு கொள்ளாமன்னு போனேன்னு சொல்லுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான் என்று ஹஜ்ரத் அவர்கள் இன்னைக்கு அல்லாஹு தஆலாவுடைய அந்த உயர் குணத்தை, அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய தயாள குணத்தை பத்தி சொல்லும் போது புகாரி ஷரீஃபில் ஒரு பாபே இருக்கு. ஆனா எல்லா ஹதீசுகளையும் அவங்க திறந்து சொல்ல இல்லை, ரொம்ப 3 ஹதீசுகளை சொல்லி விட்டு விட்டாங்க. ஒரு அடியான கியாம நாளையில அவங்க சொன்னாங்க, ஒரு நன்மை குறையும், அவனுக்கு தட்டுல நீசான்ல ஒரு நன்மை குறையும், யார்கிட்டயாச்சும் வாங்கிட்டு வாண்டுருவான் அல்லாஹ். எங்கேயாச்சும் ஒரு நன்மையை கொண்டு வாட்டும். தாய், பெத்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, உறவினர் யாரும் உதவ மாட்டான், யாரும் ஒரு நன்மை கொடுக்க மாட்டான். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு அடியானுக்கு பட்டோலையில பாவங்களே உருவெடுத்திருக்கும், பாவங்களே இருக்கும், ஒரே ஒரு நன்மை அவன்கிட்ட மிச்சம் இருக்கும். அப்ப அந்த அடியான் நினைப்பானா, என்னுடைய சகோதர முஸ்லீம் ஒரு நன்மை இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாம தட்டழிலாம், கஷ்டப்படுறான், ஒரே ஒரு நன்மை தான் அவனுக்கு குறையுது, என்கிட்ட இருக்கிறதே ஒரு நன்மை, நான் சொர்க்கத்துக்கு போக போறது இல்லை, அவனும் சொர்க்கத்துக்கு போகாம தடுமாறான் ஒரு நன்மையினால, நாமளும் போக முடியாது, ஒரு நன்மை தான் இருக்கு, அதை கொடுத்து அவனையாச்சும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடலாமே என்று அங்கே இறக்கப்பட்டு அந்த ஒரு நன்மை அவனுக்கு கொடுத்துருவான். அவன் நன்மை கிடைச்சவன அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்ப இவனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, இந்த கொடூரமான இடத்துல தாய், தகப்பே, அண்ணன், தம்பி யாரும் கொடுத்து முடியாத இடத்துல நீ உனக்குள்ள நன்மையை எப்படி கொடுத்தேன்னு கேட்பானா. ரப்பே, எனக்கு இருந்தது ஒரு நன்மை, அதை வச்சுக்கிட்டு நான் சொர்க்கம் போக போறது இல்லை, எனக்கும் நரகம் நிச்சயம், என் சகோதர முஸ்லீமாகிலும் சொர்க்கத்துக்கு போட்டுமேன்னு கொடுத்துட்டேன்னு சொல்லுவானா. அப்ப கருணை கடலான அல்லாஹ், நீ என் அடியானா இருந்து என் அடியானு கருணை காட்டினேன், நான் கரீமாச்சே, ரப்பாச்சே, நான் உன் பேர்ல கருணை காட்டுறேன், நீயும் சொர்க்கத்துக்கு போட்டுருவான். அன்பர்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது கல்ப ஹயாத் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட கருணை கடலான அல்லாஹ் இந்த புனிதமிக்க இரவை நமக்கு அருமநாயகத்தின் பரக்கத்துல நமக்கு நசீபாக்கி இந்த இரவையில கண்முழிக்கிற பாக்கியத்தை கொடுத்து திக்ரு செய்ய வச்சு துவா கேட்க வச்சு நம்மள அல்லாஹ் மன்னிக்காம விட மாட்டான். நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பாங்கிற ஆதரவு வச்சு அல்லாஹ்